ஹாய் ஸ்டூடெண்ட். நேற்று எனக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வந்துச்சு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கல்லூரி மாணவிகள் 2 பேர் தற்கொலை அப்படின்னு வந்துச்சு. இந்த காலேஜ், இந்த ஊர், யார் அப்படிங்கிற ஆராய்ச்சி பண்ணுறத விட்டுட்டு, தற்கொலை அப்படிங்கிறது ஒரு பிரச்சனைக்கு தீர்வா அப்படின்றத பார்ப்போம். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதோ ஒரு சப்ஜெக்ட் 2 சப்ஜெக்டில் அறியணும், அதனால தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிட்டாங்க. அதாவது படிப்பு தான் வாழ்க்கை அப்படின்றது கிடையாது. எதுக்கும் வீட்டில் பேரண்ட் படிக்க அனுப்புகிறாங்க, அதுவும் கிராமப்புற மாணவிகள் எல்லாம் ஏதோ பிள்ளைங்க போய் ஒரு 4 விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டோம், அதுங்க வாழ்க்கைக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பல பிரச்சனையை சமாளிக்க படிப்புன்றது கை கொடுக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் அனுப்புகிறாங்க. சரி, படிக்கிறீங்க, ஒரு அரியர் வந்தால் என்ன என்ன பிரச்சனை? வாழ்க்கைத்தோட முடிஞ்சு போச்சா? நீ எழுதி பாஸ் பண்ணவே முடியாதா? இல்லை, பாஸ் பண்ணவே முடியலன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் வரைக்கும் போகிறீங்க, பாஸ் பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்க. அப்போ அதுதான் லைஃபா? வேறு எதுவுமே கிடையாதா? 2 ஸ்டூடெண்ட்டு இறந்து போயிட்டாங்கன்னா நியூஸ் வருது. படிப்பு தான் வாழ்க்கைன்றது கிடையாது. எவ்வளவோ விஷயம் இருக்குது. அதை தாண்டி ஒரு தேர்ட் இயர் வரைக்கும் போராடுங்க, அரியரை கிளியர் பண்ண பாருங்க. முடியல அப்படின்னா எவ்வளோ ஒரு டைலரிங் கற்றுக்கிட்டா கூட இன்னைக்கு பிழைக்கிறாங்களா இல்லையாப்பா? பொண்ணுங்க தான் 10th ஃபெயிலு, படிக்க முடியல, ஒரு டைலரிங் கற்றுக்கிட்டு ஒரு 4 மிஷினை வாங்கி போட்டு அவங்களாம் பிழைக்கிறாங்களா இல்லையா? ஒரு ஜெராக்ஸ் கடை வச்சு பிழைக்கிறாங்க. எவ்வளவோ வழிகள் இருக்கும்போது ஏன் இந்த மாதிரி செயல்கள்லாம் ஈடுபடுறீங்க? இப்போ தற்கொலைங்கிறது சிக்கலுக்கான தீர்வா இருக்கா? இல்லை எந்த தப்பையாவது சரி பண்ண முடியுமா? இந்த தற்கொலை பண்ணிட்டா எந்த பாவத்தையாவது கழுவ முடியுமா? எதுவுமே கிடையாது. மேற்கொண்டு அவமான அசிங்கம்தான். இப்போ ஒரு செகண்ட் அந்த பைத்தியக்காரத்தனமான முடிவு எடுத்துட்டு போயிடுறீங்க, நீங்கள் போயிடுவீங்க. உங்கள் பேரண்ட்டுக்கு எவ்வளோ வலி, எவ்வளோ ஒரு வேதனை, எவ்வளோ அவமானம். இந்த பொண்ணு ஒரு அரியருக்காக செத்து போது உங்களை யாரும் பாராட்ட போகிறாங்களா? வெரி குட் மானசி அப்படின்னு சொல்லி பாராட்ட போகிறாங்களா? கிடையாது. இல்லை உங்கள் பேரண்ட்டை யாரும் பாராட்ட போகிறாங்களா? மேற்கொண்டு எதுக்காக செத்துச்சோன்னு ஒரு குரூப் பேசிக்கிட்டு இருக்கோம், படிப்புக்காக தான் செத்துச்சா அப்படின்னு ஒரு குரூப் பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த அவமானம் தேவைதானா? அரியர் வச்சு அவமானம்னு யார் சொன்னது? பசங்களெல்லாம் எடுத்துக்கோங்க, 5 பேப்பர் எழுதுறானுங்க, ஒரு பேப்பரில் 2 பேப்பரில் பாஸ் பண்ண, மற்றதெல்லாம் அரியர். செத்தா போயிட்டான். உங்களோட பொறுப்புகள் யாருக்குன்னா பசங்களுக்கு தான். நாளைக்கு வேலைக்கு போகணும், கல்யாணம் பண்ணணும், குடும்பத்தை பார்த்துக்கணும், அவ்வளோ பிரச்சனை அவனுங்களுக்கு. அவனுங்களே ஒரு நம்பிக்கையில் திரியிறாங்க. உங்களுக்குலாம் என்ன பிரச்சனை? எது எடுத்தாலும் இந்த பொம்பளை பிள்ளைங்க ஒரு சென்சிட்டிவாகவே முடிவெடுக்க வேண்டியது. படிப்புன்னு மட்டும் இல்லை, வீட்டில் அம்மா திட்டாங்க, கோபம், சாப்பிட மாட்டேன், அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. தற்கொலைங்கிறது உங்களுக்கு அவ்வளோ சாதாரணமான விஷயம். அது உயிர் தானே, வேற எதுவுமா? போனால் போயிட்டு போன்னு விடுறதுக்கு. கருப்பாக இருக்காங்கன்னு ஒருத்தவங்க சொன்னால் அதுக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், குண்டா இருக்காங்கன்னு சொன்னால் அதுக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். கருப்பா இருக்காங்க, உங்க பேரண்ட் சொல்றாங்களா, உங்க அம்மா சொல்றாங்களா கருப்பா இருக்கு அப்படின்னு சொன்னா, நீ தானே என்னை பெத்த அப்படின்னு கேளுங்க. மற்றவங்க சொல்றாங்களா, அது என் பேரண்டோட பிரச்சனை, அவங்க பார்த்துப்பாங்க, அவங்க தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க. நான் குண்டா இருக்கேன்னா நீ எனக்கு சோறு போறேன்னு கேளுங்க. அவன் சொன்னா இவன் சொன்னா சொல்லிட்டு மூஞ்சியை தூக்கிக்கிட்டு ஒரு வீட்டை ஒரு பொண்ணு சமாளிக்க முடியல, வீட்டில் உள்ளவங்களை ஃபேஸ் பண்ண முடியல, சொசைட்டி எப்படி சமாளிக்க முடியும்? எப்படிப்பட்ட ஒரு சொசைட்டில வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா, என்ன செஞ்சாலும் குறை சொல்லக்கூடிய ஒரு சொசைட்டில இருந்துகிட்டு இருக்கோம். எப்படி ஒருத்தனை கீழே இறக்குறது, எப்படி ஒருத்தனை மட்டம் தட்டுறது, எப்படி ஒருத்தனை காலி பண்றது, இப்படி ஒரு சொசைட்டில தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம யாரும் தூக்கி விட்டு அழகு பார்க்க போறதில்ல. செத்து போயிட்ட அப்படின்னா அடுத்து அவ்வளவுதான். யாரும் உனக்காக உட்காந்து வருத்தப்பட போறது உங்க பேரண்ட்டுக்கு தான் அந்த வலி. என்ன ஏதாவது பெருமை, அந்த வீட்டை காமிச்சு பாரு, இந்த வீட்டு புள்ளதான் இந்த மாதிரி இறந்து போச்சான், உன் வீட்டை கிராஸ் பண்ணவே பயப்படுவாங்க. இந்த தூக்கு மாடி செத்து போச்சான், மருந்து குடிச்சு செத்து போச்சான். இந்த அசிங்க அவமானம்லாம் தேவைதானா? படிக்க முடியல, இல்லை ஏதோ அரியர் விழுந்துச்சுன்னா ஒரு 3 வருஷம் முடிச்சுட்டு கூட அரியரை கிளியர் பண்ணலாமே, என்ன இருக்கு? இது மாணவ மாணவிகளுக்கு மட்டுமே இல்லை, குடும்ப பெண்களும் அப்படிதான். வீட்டில் பிரச்சனை, கணவன் சரியில்லை, தற்கொலை எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வே கிடையாது. மேற்கொண்டு ஒன்றை நீ அசிங்கப்படுத்துகிற உன் குடும்பத்தார்களுக்கு அவமானத்தை தேடி தருவீங்களே தவிர இது ஒரு சொல்யூஷனே கிடையாது. சரியா? உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா வீட்டில் பேரண்ட்டை பேசுங்க. இல்லை எங்கள் அம்மா அப்பாலாம் கிராமப்புறத்தாளுங்க, என்ன சொன்னாலும் புரியாது, ஸ்டாஃபுங்க இருக்காங்க இல்லையா, ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தான் சொல்கிறேன், உங்கள் ஆசிரியர்கிட்ட பேசுங்க. யாராவது உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு சொல்லாமல் இருக்க போகிறாங்க, எனக்கு இந்த பிரச்சனை, அது படிப்பு சம்பந்தமாக மட்டும் இல்லை, உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருந்தாலும். இன்னைக்கு ஒரு பொண்ணு கிளாஸில் டல்லாக உட்காந்துருந்தா, கேட்குறேன், என்னம்மா உனக்கு உடம்பு சரியில்லையா? நோ மிஸ். சாப்பிடலையா? நோ மிஸ். வீட்டில் எதுவும் திட்டாங்களா? இல்லை. இங்கே யாரும் என்னதான் உனக்கு பிரச்சனை? அந்த இறந்து போன அக்கா எனக்கு தெரியும் மிஸ் அப்படின்றா.
அவள்கிட்ட கேட்டேன், அப்ப அந்த அக்கா செஞ்சது சரிதானா? இல்ல. ஏன் ஒரு செகண்ட் அந்த இறந்து போறது பெரிய சாதனை எல்லாம் கிடையாது. தற்கொலை பண்ணிட்டு இறந்து போறதெல்லாம் வாழ்றதுதான் சாதனை. இந்த சொசைட்டில ஒவ்வொரு பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணி வாழ்றதுதான் சாதனையே தவிர, இப்படிங்கிறதுக்குள்ள செத்து போயிடலாம் ஏதாவது ஒரு விதத்துல. ஸோ எல்லா பிரச்சனையும் ஃபேஸ் பண்ண கத்துக்கங்க. உங்களுக்கு வந்து படிப்பு மட்டும் இல்ல, எந்த பிரச்சனையா இருந்தாலும் யாராவது உங்களை திட்டிட்டாங்க, இல்ல வேற ஏதாவது பொம்பளை பிள்ளைங்களுக்கு வந்து சம் ப்ராப்ளம் அப்படின்னா பேரண்ட்டை சொல்லுங்க. பேரண்ட்டை சொல்ல முடியல அப்படின்னா உங்க டீச்சர்களை சந்திச்சு எனக்கு இந்த பிரச்சனை, இது எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு கேளுங்க. தீர்வு சொல்லுவாங்க. எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கும் கண்டிப்பா. அதுக்கு இந்த மட்டமான பைத்தியக்காரத்தனமான 10 பேசியா பிரயோஜனம் இல்லாத இந்த தற்கொலை எண்ணத்தை கைவிடுங்க. சரியா? ஓகே.